ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் பார்க்க போகிறது எப்படி வந்து கேக்கை பட்டர் க்ரீமில் கவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 7 இன்ச்சு கேக் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கேக் வந்து நான் ப்ரீமிக்ஸில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 400 கிராம் ப்ரீமிக்ஸ், 200 கிராம் வாட்டர், 20 கிராம் வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி 7 இன்ச்சில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பட்டர் க்ரீம் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பேக்கரி ஸ்டைலுன்றதுனால மார்ஜரின். நார்மலாக பேக்கரியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த குக்கிங் பட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மார்ஜரின் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து மார்ஜரின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா, ஒன்று வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டு, ரெண்டாவது வந்து அது கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக இருக்கும் கம்பேர்ட் டு நம்ம குக்கிங் பட்டர். ஓகேங்களா, இப்போ நம்ம நார்மலாக குக்கிங் பட்டர் எடுத்துகிட்டு நம்ம வெளியிலையும் இந்த மார்ஜரினை வெளியிலையும் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்ஜரின் நல்லா ஸ்டெபிளைஸாக இருக்கும். அது மாதிரி ஸ்குவீஸியாக ரொம்ப வந்து ஆயிலியாக க்ரீஸியாக ஆகவே ஆகாது. பட் அதே வந்து நீங்கள் பட்டர் வச்சிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்துலேயே மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் இதுதான் ரெண்டு இது. பட் ஹெல்த் வைஸ் நம்ம எதுனா நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங் பட்டர் தான். நான் ஏற்கனவே அந்த அமெரிக்கன் பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்கில் உங்களுக்கு போட்டிருப்பேன். நம்ம நார்மலாக அமுல் பட்டர் வச்சு நான் பண்ணுறது தான் போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ண போகிறீங்க, அது வந்து ஹெல்த்தியாக பண்ணுறீங்க. இப்போ பட்டர் வச்சு பண்ணுறீங்கன்னா, இப்போ பட்டர் வச்சு பண்ணிங்க நம்ம வெளியில் வைக்க முடியுமானா, ஒரு ஏசி ரூமில் அந்த மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், பட்டரு கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ வெளியில் வைக்கணுன்னா நம்ம வெதருக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியாது. அது என்ன ஆகும்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் சரி, நீங்கள் இமிடியேட்டாக வந்து இது பண்ண போகிறீங்க, அதாவது இந்த பட்டர் க்ரீம் வந்து இமிடியேட்டாக உங்களுக்கு கேட்குற கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணிவிட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துருங்க. அதுவும் அவங்கக்கிட்டேயும் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். பட்டர் க்ரீம் வந்து இந்த குக்கிங் பட்டரில் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் இமிடியேட்டாக அவங்க வந்து பர்த்டே கேக்ஸோ எதுவாக இருந்தாலும் அதை அவங்க பண்ணிக்கணும், அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் பட்டர் க்ரீம் வந்து இப்போ சப்போஸ் கொடுக்குறீங்க, அவங்க வந்து இந்த பட்டர் தான் வேணும், எனக்கு குக்கிங் பட்டர் தான் வேணும், ஆனால் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 hour 1.5 hour ஆகுதுன்னா, ஒரு பாக்ஸ் நீங்கள் எந்த பாக்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ அந்த பாக்ஸோட ஒரு சைஸ் பெருசு எடுத்து ஒரு சின்னதாக நம்மளுடைய வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா, அந்த 5 rupees வாட்டர் பாட்டில், அதில் நல்லா தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். அதை 2 கார்னர்லேயும் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இந்த செயின்லாம் பண்ணுவோம் இல்லையா, பண்ணு ஒயர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை வச்சு நல்லா கட்டிடுங்க. அதே மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலை நல்லா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை கிச்சன் டவல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுலேயோ, அதாவது அந்த டிஷ்யூ டவல் சொல்கிறேன், அது ரெண்டுத்துலேயும் நல்லா கவர் பண்ணிவிட்டு 2 கார்னர்லையும் வச்சு கட்டிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மார்ஜரின் பட்டர் வந்து நீங்கள் பண்ணும்போது, இந்த மார்ஜரினில் பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணும்போது இது நல்லா வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கும். ஸோ அவங்க ட்ராவலிங் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா. ரெண்டாவது, இந்த பட்டர் க்ரீம் வச்சு நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்ஜரின் வச்சு நான் ஏற்கனவே வந்து ஹவு டு மேக் பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் நான் மார்ஜரின் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பட்டர் க்ரீம் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது, இது வேகன் பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்னு சொல்லலாம். பிகாஸ் இல்லை, இது நான் டைரி ப்ராடக்ட், வெஜிடபிள் ஃபேட் தான் இதில் இருக்குது, டைரி ஃபேட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நான் பட்டர் க்ரீம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் உங்களுடைய எலக்ட்ரிக் பீட்டர், ஹேண்ட் பீட்டர்லேயே நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே பட்டர் போட்டுட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes வந்து இதை அப்படியே வச்சுட்டீங்க, அதாவது பீட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பீட் பண்ணோன்னா இது நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமி டெக்ஸ்டரில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பட்டர் க்ரீம் செய்யறதுக்கு நான் வந்து 300 கிராம் வந்து மார்ஜரின் எடுத்திருக்கேன். 750 கிராம், அதாவது 2.5 ரேஷியோவில் நான் வந்து ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஐசிங் சுகரை வந்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க, சிஃப்ட் பண்ணி சீவ் பண்ணால் தான் வந்து அந்த கொஞ்சம் நல்லா அந்த க்ரம்ஸ் எல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது நல்லா 3 minutes வந்து நல்லா ஓடட்டும், பீட் ஆகட்டும். இப்போது 3 minutes ஆகிடுச்சு. நான் சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஃபுல் ஸ்பீட் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐசிங் சுகரை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஐசிங் சுகர் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது வந்து அந்த பட்டரோட மிக்ஸ் ஆகணும். ஆன உடனே திரும்ப ஆட் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். ஜஸ்ட் அந்த சுகர் வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா. பறக்கும், இல்லைனா நம்ம அதிகமாக கொடுத்துட்டே இருந்தால் பறக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா ஹவு டு மேக் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சுகரையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் நான் 750 கிராம் எடுத்திருக்கேன். 300 கிராம் மார்ஜரின், 750 கிராம் வந்து
நான் வந்து ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஐசிங் சுகருக்கு பவுடர் சுகரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஐசிங் சுகர் இல்லைன்றவங்க பவுடர் சுகரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லா சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நல்லா சைடில் ஸ்க்ராப் பண்ணி கண்டினியூஸாக ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ரீம் ரெடி ஆகிடும். இப்போ உங்களுடைய பட்டர் க்ரீம் வந்து பார்க்குறதுக்கு திக்காக இருக்குது, என்னால் வந்து ஸ்மூத்தாக பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து மில்க்கோ இல்லைனா வந்து நம்மளுடைய நார்மல் விப்பிங் க்ரீமோ 1 tablespoonலேருந்து 2 tablespoon போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப வந்து தண்ணியாகிடுச்சு, அதாவது தண்ணினா ஓவராக ரொம்ப வந்து இதுவாக இருக்குது, ரொம்ப ரன்னியாக ஒரு மாதிரி ஓவர் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றவங்க இது கூட நீங்கள் வந்து ஐசிங் சுகர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போது பேக்கரி ஸ்டைல் பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேக்கை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் 3 ஸ்லைஸாக பண்ணிக்கலாம் கேக் லெவலர் வச்சு. சரி, உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்னுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் போய் பாருங்கள். அதில் ஸ்பஞ்ச் எப்படி பண்ணணும், அப்புறம் எப்படி ஸ்லைஸ் பண்ணணும், எப்படி ஈவனாக வந்து நம்ம க்ரீம்ஸ் அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறது எப்படி வந்து பட்டர் க்ரீமில் கேக்கை வந்து பர்ஃபெக்டாக கவர் பண்ணணும் அப்படின்ற கிளாஸ் தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஆல்ரெடியே வந்து ஸ்பஞ்சஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் செகண்ட் திங் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ ஷார்ட்டாகவே போட்டிருக்கேன், ரொம்ப லென்த்தாக போடாமல். ஆனால் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேணுன்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன். பட்டர் க்ரீம் இது நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம 3 லேயராக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே அந்த லைட் டோம் ஷேப்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய கேக் டேபிளில் மேலே ஒரு கிளாத் போட்டிருக்கேன். ஓகே, கேக் பேஸ் மேலே வச்சுருக்கேன். அதில் வந்து பட்டர் க்ரீம் லைட்டாக ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தடவி இருக்கேன். ஏன்னா கேக் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது, மூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஓகேங்களா. இப்போது செகண்ட் நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு சுகர் சிரப் தேவையில்லை. 2 விஷயம். ஒன்று, தண்ணி நம்ம போட்டோன்னா என்ன ஆகும், இந்த ஐசிங் சுகர் ஆல்ரெடி பட்டர் க்ரீமில் இருக்க ஐசிங் சுகரும் இந்த தண்ணியும் சேர்ந்து ஒரு மாதிரி சிக்குன்னு ஆகிடும் நமக்கு. ரெண்டாவது, நீங்கள் வந்து சுகர் சிரப் போட்டிங்கன்னா நமக்கு இன்னும் ஹெவியாக இருக்கும் சுகர் உடைய அந்த டேஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ பட்டர் க்ரீம் கேக்கில் முடிஞ்ச அளவுக்கு இந்த சுகர் சிரப் ஆடே பண்ணாதீங்க. அப்படி ஒரு வேளை இல்லை எனக்கு ஸ்பஞ்சு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணுன்றவங்க தண்ணி மட்டும் ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. வெறும் பிளெயின் வாட்டரை நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. செகண்டு வந்து இப்போ நம்ம விப்பிங் க்ரீம்னா 1 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணுறோம் ஒரு லேயர்னால், அதே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து விப்பிங் க்ரீமை நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். பட் பட்டர் க்ரீமில் அதை விட பாதி தான் அப்ளை பண்ணணும். இன்னும் கம்மியாகவே பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப திகட்டும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் தானே இருக்குது. ஸோ ஓவராக திகட்டும் நமக்கு. அதனால் ஒரு தின் லேயராகவே நம்ம இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த பட்டர் க்ரீம் கவரேஜ் மட்டும் தான் இந்த வீடியோன்றதுனால நான் எதுவும் ஃபில்லிங்ஸ் எதுக்குமே போகலை. ஜஸ்ட்டு வந்து நம்ம க்ரீம் வச்சு எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுன்றது மட்டும்தான் இந்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம க்ரம் கோட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி தனி பவுல் வச்சு இதில் வர எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா என்ன ஆகும்னா உங்களுடைய நார்மல் க்ரீமில் வந்து பட்டுச்சுன்னா அந்த க்ரம்ஸ் எல்லாம் வெளியில் தெரியும். ஓகேங்களா. இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப வந்து இல்லை எனக்கு திடீர்னு மறந்துடுவேன், மாற்றி இது பண்ணிவிடுவேன்றவங்க இது பட்டர் க்ரீம் பண்ண உடனே பாதி பட்டர் க்ரீம் எடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தனியாக வேறு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மிச்சம் இருக்க பட்டர் க்ரீமை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப் டு 2 to 3 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப் டு 1 week. ஸோ இப்போ நான் செகண்ட் லேயரும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது தேர்ட் லேயர். இதே வந்து தான் நம்ம வந்து விப்பிங் க்ரீமுக்கு என்ன ஒரு இது பண்ணுறோமோ அதே தான். ஓகேங்களா. இப்போ வந்து மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த பாட்டம் தான் மேலே கவுத்து போடுறோம். அது எதுக்காக போடுறோன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் மேலே ஃப்ளாட் சர்ஃபேஸ் வரத்துக்கு. ரெண்டாவது க்ரம்ஸ் ரொம்ப நிறைய நமக்கு வெளியில் வராது, அதுக்கு தான். நீங்கள் விப்பிங் க்ரீமில் நம்ம பண்ணுற மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஓகேங்களா. க்ரீம் நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா சேமாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து க்ரம் கோட்க்கு மேலே தின்னான ஒரு லேயர் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 minutes வைக்கிறோம். அதாவது இப்போ நம்ம க்ரம் கோட் முடித்த உடனே இதை வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து நம்ம தெரியாமல் ஒரு 1/2 hourன்றது 1 hour கூட வைக்கலாம். பட் இந்த க்ரீமை வந்து நீங்கள் க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா 1 or 2 hours வச்சுடாதீங்க, நல்லா கெட்டி ஆகிடும். ஓகேங்களா. அப்படியும் ரொம்ப நீங்கள் மறந்து வச்சுட்டிங்கன்னா பேனிக் ஆக வேண்டாம். எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அகைன் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இதை நான் வந்து க்ரம் கோட் பண்ணி 15 minutes நான் வந்து
ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஓகே, ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எப்பவும் போல் உங்களோட பேலட் நைஃபை நீங்கள் பிடிச்சிட்டு சைடில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சைடு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே க்ரம் கோட்டு பார்க்க வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருக்காது. ஓகேங்களா? ப்ரெட்டியாக இருக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஒரு இது பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த க்ரம்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே போய் அடங்கணும், நமக்கு வெளியே வரக்கூடாது, செட்டில் ஆகணும் இந்த க்ரம்ஸ், இந்த கேக்கில் இருக்க க்ரம்ஸ் எல்லாம். அது இந்த க்ரீமோட க்ரீமாக அதை நின்றுடணும். அதுக்கு தான் இந்த க்ரம் கோட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போது இது நம்ம க்ரம் கோட்டு முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட க்ரம் கோட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் போதும். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனல் கோட் பண்ணலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் எடுத்துகிட்டு ஸ்மூத் இது பண்ணுறேன். எப்போவுமே பட்டர் க்ரீம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி நிறைய டைனி ஏர் பபிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஆகும். பட் எண்டிங்கில் நம்ம வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சு நம்ம ஸ்மூத்னிங் பண்ணோன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஸ்மூத் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாப் லேயரை முடிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஜிக்ஸாக் மாதிரி உங்களோட இதை வந்து உங்கள் ஸ்பேட்சுலாவை ஜிக்ஸாக் மாதிரி பண்ணி சென்டரில் போட்ட க்ரீமை சைடில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 டிகிரி ஆங்கிளில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும். இப்போ நம்ம வந்து சைடு வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்போவுமே க்ரீம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கீழ் ரோ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும், அடுத்து மேலே இருக்க ரோ ஃபில் பண்ணணும். இல்லை நான் பிகினர், எனக்கு அந்த பேலட் நைஃபை பிடிச்சி பண்ணுறது வரவே இல்லை அப்படின்றவங்க பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க க்ரீமை. ஸோ இந்த பைப்பிங் பேக்கில் போட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலன்னா என்னுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கெலாம் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அது போய் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி சைடில் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கிறது பண்ணும்போது நம்மளுடைய டாப்பை விட ஜஸ்ட்டு ஒரு 2 mmக்கு மேலே ஹைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த டாப்பில் இருந்து மேலே. ஓகே, அந்த மாதிரி இது சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். எப்போவுமே க்ரீம் அப்ளை பண்ண உடனே உங்கள் பேலட் நைஃப் பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் வரணும். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணி இது பேக்கில் போட்டு பாருங்கள். அந்த மாதிரி பேக்கில் போய் ஃப்ரண்ட்டில் நீங்கள் கொண்டு வாங்க. ஓகேவா? அப்போ க்ரீம் வந்து நல்லா உங்களுக்கு கரெக்டாக வந்து அப்ளை ஆகும். ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சென்டரில் க்ரீம் கரெக்டாக ஃபில் ஆகாது. ரெண்டாவது சீக்கிரம் வந்து கேக்கில் அந்த க்ரம் கோட் வந்து அந்த க்ரம்ஸு வெளியில் வந்துடும், டக்குன்னு ஸ்பேஷலாக பட்டுடும். ஓகேங்களா? இந்த பேலட் நைஃபு. ஓகே, இப்போ நான் சைடு ஸ்க்ராப் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து க்ரீம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ராப்பர் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஈக்குவலாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ஸ்க்ராப் ஆகி வரும். ஓகேங்களா? உங்களுடைய ஸ்க்ராப்பரை வந்து நல்லா 20 டிகிரி இதில் வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பாட்டமில் நிறைய கேப் இருக்கிறதுனால நான் க்ரீம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இப்படி வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே என்னோடய பழைய கிளாஸில் சொல்லியிருக்கேன், பிகினருக்கு வந்து பைப்பிங் பேக் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் ரொம்ப அதே வந்து பிகினர் லெவல்லே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பண்ண வராது. அதுக்காக தான் நான் பேலட் நைஃப்பில் பண்ணுறதும் சொல்கிறேன். ஸோ பேலட் நைஃப்பில் பண்ணால் உங்களுக்கு இன்னும் வேலை ஈஸி. ஸோ இப்போது திரும்பவும் அதாவது நம்ம இதில் அவுட்டர் கவரில் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா அகைன் நீங்கள் ஃபில் பண்ணணும், அகைன் ஸ்க்ராப் பண்ணணும், ஃபில் பண்ணணும், ஸ்க்ராப் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷிங் வர வரைக்கும் அது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது பட்டர் க்ரீம்ன்றதுனால நம்மளால் ரொம்ப அதிகமான இதுவும் கொடுக்க முடியாது. ரொம்ப நம்ம விப்பிங் க்ரீம் அளவுக்கு ரொம்ப நிறைய போட்டால் திகட்டும். ஓகேங்களா? அதனால் இதை நம்ம தின்னாக தான் கொடுப்போம். ஸோ அதனால் பொறுமையாக ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம விப்பிங் க்ரீம்னால் நல்லா எக்ஸ்ட்ராவே நிறைய கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ஸ்க்ராப் பண்ணிடலாம். பட் பட்டர் க்ரீம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ராப் பண்ணுறது லேயரும் தின்னாக இருக்கணும் கம்பேர் டு விப்பிங் க்ரீமு. அதே சமயம் கொஞ்சம் ஸ்மூத்னிங்காக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம இது ஸ்மூத்னிங் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து அகைன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன டிசைன் வேணால் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது சைடு ஓரளவுக்கு நமக்கு வந்துருச்சு. திரும்பவும் ஒரு தடவை ஸ்க்ராப் பண்ணிக்கிறேன். எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு ஸ்டீல் ஸ்க்ராப்பர் வச்சுக்கோங்க, ஒரு கேக் கார்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஸ்டீல் ஸ்க்ராப்பர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்.
நான் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டீலு அதுக்கப்புறமா வந்து கேக் கார்டு ஸ்டீலு கேக் கார்டுன்னு கொடுத்து தான் ஃபினிஷிங் பண்ணுவேன். ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்க்ராப் பண்ணுறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா டெக்னிக்கு. ஸோ நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்கள் கைக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது எப்படி பண்ணுறதுன்றது தெரியும். பட் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டீல் ஸ்க்ராப்பர் ஆகட்டும் உங்களோட கேக் கார்டு எது வச்சாலும் இந்த மாதிரி 20 டிகிரி ஆங்கிளில் வச்சிங்கன்னா தான் வந்து கிளியராக வந்து நமக்கு வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சைடு அழகாக வந்துடுச்சு. இப்போது நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பட்டர் க்ரீம் இது ஃப்ராஸ்டிங் வந்து கேக் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? இதுலேயும் வந்து நீங்கள் இந்த இதில் வந்து நிறைய மேலெல்லாம் நிறைய ஃபாண்டன் டெக்கரேஷன்ஸ் வைக்க போகிறீங்க, இல்லை நிறைய ஃபுல்லாக ரோசட் மாடல் பட்டர் க்ரீம்லேயே பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீங்கள் மெனக்கட வேண்டாம் மேலே இருக்கிறதுக்கு. பிகாஸ் அந்த கேக் வந்து எப்படி இருந்தாலும் மேலே அந்த ஃப்ளவர்லாம் மறைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃபைனலாக நான் மேலே ஒரே ஒரு இது மட்டும் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கணும், ப்ளெயினாக எனக்கு நல்லா ஸ்மூத்னிங் வேணும்னா லைட்டாக வார்ம் வாட்டரில் உங்களோட ஸ்பேச்சுலாவை டிப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த டைனி ஏர் பபிள்ஸ்னால் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் சரியாயிடும். ஓகே? ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். எந்த சைடெலாம் ஈக்குவலாக இல்லையோ அந்த சைடெலாம் அழகாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க. ஓகே? ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக சீக்கிரமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நான் சைடு மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய பட்டர் க்ரீம் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா வெளியில் வரும். மேலே பண்ணும்போது வெளியே வரும், சைடில் பண்ணால் மேலே ஏறும். ஸோ அதை அப்படியே ஸ்க்ராப் பண்ணி அந்த எக்ஸஸை நம்ம எடுக்க தான் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கும். ஓகேவா? அதனால் ஒரே டைம் வருமானா வராது. ஏன்னா நம்ம மேலே ஃப்ளாட் பண்ணுவோம், அகெயின் வந்து சைடில் போய்டும், திரும்ப சைடை ஸ்க்ராப் பண்ணுவோம், அகெயின் மேலே வரும். ஸோ இப்படி தான் நம்ம பண்ண அந்த எக்ஸஸ் எல்லாம் அழகாக ரிமூவ் ஆகி ஈக்குவலாக நமக்கு வந்துடும். ஸோ இப்போயே நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பட்டர் க்ரீம் வந்து கவர் பண்ணணும். ஓகே? ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லா கிளாஸ் வீடியோவும், என்னோடய குக்கிங் வீடியோ ஆகட்டும், நார்மல் பேக்கிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் என்னோடய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. நிறைய பேர் நிறைய குவரிஸு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரம் அதுக்கு வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ once again thank you very much for all my subscribers. Keep supporting me.